Hello viewers, welcome to Tamil Electrical Info. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த MCB வந்து அடிக்கடி ட்ரிப் ஆகிறதுக்கான காரணம் என்ன, அதே போல் MCB வந்து ஃபயர் ஆகிறதுக்கான காரணம் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக MCB வந்து ட்ரிப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரணம் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து ஓவர்லோடு கண்டிஷனில் ட்ரிப் ஆகும், ரெண்டாவது ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷனில் வந்து ட்ரிப் ஆகும், மூணாவது வந்து MCB ஃபெயிலியராக இருந்ததுன்னா ட்ரிப் ஆகும். ஸோ இப்போ இந்த ஓவர்லோடு கண்டிஷன் அப்படிங்கிறது என்னென்னா எல்லா MCBலையும் பார்த்தீங்கன்னா அதில் ஓவர்லோடு கரண்ட் ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஓவர்லோடு கரண்ட் ரேட்டிங்கை விட அதிகமான கரண்ட் வந்து அந்த MCB வழியாக எடுத்ததுன்னா அந்த MCB வந்து ட்ரிப் ஆகும். அதை தான் வந்து தெர்மல் ட்ரிப்பிங் சொல்லுவாங்க. இப்போ இதுதான் வந்து ஓவர்லோடு கண்டிஷன் சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பயன்படுத்துவோம். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸில் ஒரு மோட்டராக இருந்தாலும் இல்லை ஒரு ஃபேனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏற்படுது, ஒரு கிரவுண்டு ஃபால்ட் ஏற்படுது, ஸோ அதில் ஏதாவது ஒரு பாடி எர்த் ஆகிடுது அப்படிங்கிறப்போ ஸோ அப்போ வந்து அது நார்மல் லோடை விட நார்மல் கரண்ட்டை விட அதிகமான கரண்ட் வந்து எடுக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த பிரேக்கரில் இருக்கக்கூடிய கரண்ட் ரேட்டிங்கை விட அதிகமான லோடு எடுத்ததுன்னா இந்த பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும். ஸோ அதே போல் இந்த ஓவர்லோடு கண்டிஷனில் வந்து ரெண்டாவது இன்னொரு ரீசன் வந்து இருக்குது ஸோ இது ட்ரிப் ஆகிறதுக்கு. அது என்ன அப்படின்னா இப்போ இந்த பிரேக்கர் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க லோடில் எந்த விதமான ஃபால்ட்டும் இருக்காது. ஸோ எல்லாமே வந்து நல்ல நார்மல் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ அப்பயும் வந்து ட்ரிப் ஆகும். ஸோ அதுக்கு என்ன வந்து காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கர் வந்து நம்ம எவ்வளோ கரண்ட் ரேட்டிங்கில் பிரேக்கர் வந்து நம்ம போட்டிருக்கோமோ அந்த பிரேக்கர்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கூடிய சர்க்யூட்டில் வந்து அதிகமான லோடு யூஸ் பண்ணாலும் ஸோ இந்த பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும். அதாவது இப்போ நம்ம அந்த 10 ஆம்பியர் உள்ள பிரேக்கர் வந்து போட்டிருக்கோம்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற லோடு வந்து அந்த பிரேக்கரில் ஒரு 15 ஆம்பியர் உள்ள லோடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா லோடுமே வந்து எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து நல்ல கண்டிஷனில் தான் ஒர்க் ஆகும். ஆனால் அது எல்லாம் மொத்தமாக சேர்த்து அது எடுக்கக்கூடிய கரண்ட் கெப்பாசிட்டி வந்து பிரேக்கரில் இருக்கிற ரேட்டிங்கோட அதிகமாக இருந்தாலும் ஸோ இது வந்து ஓவர்லோடு கண்டிஷனில் தான் வந்து ட்ரிப் ஆகும். ஸோ இந்த பிரேக்கர் வந்து ஓவர்லோடு கண்டிஷனில் வந்து ட்ரிப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த பிரேக்கர் வந்து நம்ம ஆன் பண்ணி அது வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு ட்ரிப் ஆச்சு, கொஞ்சம் லேட்டாக ட்ரிப் ஆச்சுன்னா ஸோ அது வந்து ஓவர்லோடு கண்டிஷனில் ட்ரிப் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி அந்த 2 ரீசன் அதுக்கு வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து அந்த லோடில் ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டு அது ஓவர்லோடு கரண்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பிரேக்கர் கெப்பாசிட்டியோட அதிகமான லோடு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஓவர்லோடில் வந்து ட்ரிப் ஆகும். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். ஷார்ட் சர்க்யூட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபேஸ் நியூட்ரல் இல்லைன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இது வந்து டச் ஆச்சு அப்படின்னா அதில் அந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும். இதனால் பிரேக்கரில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ட்ரிப் ஆகும். அதை தான் வந்து ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷனில் வந்து பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஸோ உடனடியாக வந்து ட்ரிப் ஆகும். நம்ம பிரேக்கரை ஆன் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக பிரேக்கர் வந்து ஆஃப் ஆகிடும், ட்ரிப் ஆகிடும். இந்த மாதிரி பிரேக்கர் உடனடியாக ட்ரிப் ஆகுறது வந்து நம்ம வந்து அந்த லைனில் அந்த சர்க்யூட்டில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த சர்க்யூட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒயர்ஸில் எந்த இடத்துல வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அதை சரி பண்ணிவிட்டு பிரேக்கர் ஆன் பண்ணோன்னா பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகுது, பிரேக்கர் அப்படியே ரன் ஆகும். ஸோ மூணாவதாக பிரேக்கர் ட்ரிப் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா பிரேக்கர் ஃபெயிலியர் ஆகிருக்கிறது. இப்போ ஒரு MCB வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஸோ அந்த பிரேக்கரை நம்ம ஆன் பண்ணக்குள்ளே அது வந்து ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது வந்து MCB தான் ஃபெயிலியராக இருக்கா இல்லை நம்ம ஓவர்லோடில் இல்லைன்னா ஷார்ட் சர்க்யூட் எங்கேயாவது ஆகுதா, ஸோ இந்த கண்டிஷனில் வந்து ட்ரிப் ஆகுதா அப்படிங்கிறது வந்து ஸோ கன்ஃபியூஸ் வந்து இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த MCBயில் வந்து அவுட்புட் லோடு போகக்கூடிய அந்த ஒயரை வந்து MCB நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் MCB ஆன் பண்ணி வித்தவுட் லோடு இல்லாமல் அதை ஆன் பண்ணி செக் பண்ணக்குள்ளே ஸோ அந்த MCB வந்து ட்ரிப் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அப்போ MCB தான் வந்து ஃபெயிலியராக இருக்குது. ஸோ அதை வந்து MCB நம்ம சேஞ்ச் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து MCB வந்து நிறைய இடத்துல ஃபயர் ஆகும். ஸோ அது MCB ஃபயர் ஆகிறதுக்கான காரணம் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ MCB வந்து ஃபயர் ஆகிறதுக்கான பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு 3 ரீசன் வந்து சொல்லலாம். ஸோ ஒன்று வந்து நம்ம MCBயில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒயர்ஸில் வந்து லூஸ் கான்டாக்டாக இருந்தது அப்படின்னா MCB வந்து ஃபயர் ஆகும். அதாவது அப்போ லூஸ் கான்டாக்டாக இருக்கக்குள்ளே நம்ம ஒரு லோடு யூஸ் பண்ணுவோம். அந்த லோடு வந்து ஆம்பியர் எடுக்கக்குள்ளே ஸோ அந்த ஒயர்ஸ் வந்து அந்த டெர்மினல் அந்த ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெர்மினல் வந்து ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகி அதிக ஹீட் ஆகி அந்த இடத்துல வந்து ஃபயர் ஆகிடும். அதே போல் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த MCB வந்து அடிக்கடி ட்ரிப் ஆகுறது. இப்போ நம்ம ஒரு MCB ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம திரும்ப போய் அதை வந்து ஆன் பண்ணி ட்ரிப் பண்ணிகிட்டே இருப்போம். அது வந்து ஏன் வந்து ட்ரிப் ஆகுது, ஏன் ஆன் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆன் பண்ணி ட்ரிப் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை அடிக்கடி ஒரு MCB வந்து ஓவர்லோடில் இல்லை ஷார்ட் சர்க்யூட் ட்ரிப் ஆகிட்டே இருந்ததுன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஹீட் ஆகி அது உள்ளே வந்து ஃபயர் ஆகிடும். அதுபோல் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா MCBலையும் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்குன்னு ஒரு வோல்டேஜ் ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ வோல்டேஜ் தான் வந்து மேக்ஸிமம் இந்த MCB வழியாக வந்து போகலாம், ஸோ தாங்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த ரேட்டிங்கை விட அதிகமான வோல்டேஜ் ஏதாவது ஹை வோல்டேஜ் சடனாக வருது, ஒரு லைட்னிங்கு இந்தமாரி ஒரு சர்ஜ் வோல்டேஜ் வரக்குள்ளே ஸோ அதிக வோல்டேஜ் வந்தது அப்படின்னா
ஸோ அது இந்த எம்சிபி வழியாக வந்து வோல்டேஜ் வரக்குள்ள ஸோ அது உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து ஹீட் ஆகி மெல்ட் ஆகிடும். ஸோ அப்படியே வந்து எம்சிபி வந்து ஃபயர் ஆகும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால தான் எம்சிபி அடிக்கடி ட்ரிப் ஆகுது, அதே போல் எம்சிபி வந்து ஃபயர் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனே வந்து கிடச்சிட்ருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.